பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 176 வசனம். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். ஆமென். இது சங்கீதம் 119 அதிகாரம் தான். பைபிள்லேயே அதிக வசனங்கள் நிறைந்த ஒரு அதிகாரம். அது கடைசி 119 அதிகாரம் கடைசி வாக்கியம் இவ்விதமாய் சொல்கிறது, காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். ஆமாங்க, இன்று ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. காணாம போனோம், அவருடைய கற்பனைகள் என்னன்னு தெரியாம, அவருடைய சத்தியம் எதுன்னு தெரியாம நம்ம வழி தப்பி போனோம். நம்ம எங்கேயோ என்ன சொல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு போனோம். நம்ம அவருடைய வழியை விலகி ஓடணும். தீமை இதுதான் தெரிஞ்சு தீமையை நோக்கி ஓடணும். தீமை இதுதான் தெரிஞ்சு தீமையை நோக்கி ஓடணும். காணாமற் போனோம், அவருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய பிரசனத்தை விட்டு கொஞ்சம் தூரமா காணாமற் போனோம். உமது அடியேனை தேடுவீராக. பக்தன் விதமாய் சொல்லுகிறார், தாவீது விதமாய் சொல்லுகிறார், வேண்டுதலாய் வைக்கிறார், உமது அடியேனை தேடுவீராக. நாமளும் இன்னைக்கு வேண்டுதலா வைப்போம், உமது அடியேனை. நாங்கெல்லாம் உம்முடைய அடியேன்பா, உமது பிள்ளைப்பா. நீங்க தான் எங்களை உம்முடைய அந்த மண்ணை பிசைந்து உம்முடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்குள்ளாக ஊற்றி இருக்கீங்க. உமது அடியேன்பா, உமது அடியேனை தேடுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். அவரு 100 ஆடுகளை தொலைந்த 99 ஆடுகள் தொலைந்த ஒன்ன தேடுறாரு. அந்த ஒண்ணு நீங்களும் நானும் எல்லாரும் தான். அந்த ஒண்ண 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போனா அக்கறை இருக்காது சில பேர்த்துக்கு. ஆனா நம்மளுடைய ஆண்டவர் கரிசனை உள்ள அக்கறை உள்ள தேவன். அவர் உமது அடியேனை தேடுவீராக. நாம இன்னைக்கு அவரிடத்துல விண்ணப்பமா வைப்போம். உமது கற்பனைகளை நான் மறவேன். உமது கற்பனைகளை நாங்க மறக்காம இருக்கணும்ப்பா. நீங்க அன்பை கொடுக்க சொல்லியிருக்கீங்க. அன்பா இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும், நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருக்கணும், ஆவியின் கனிகளை உடையவர்களா இருக்கணும், உம்முடைய குணாதிசயத்தை உடையவர்களா இருக்கணும், பிறருக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், பிறருக்கு ஆசீர்வாதமாக நாங்க இருக்கணும் அப்படின்னு உம்முடைய கற்பனைகளை நாங்கள் மறவாமல் ஏசப்பா உம்முடைய வழியில நடத்தி எங்களை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி இன்று கேட்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா இந்த காலை பொழுதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா இந்த நேரத்திலும் உமது அடியேனை உமது சத்தியத்துக்கு நேராக உம்முடைய வழி தப்பி போன அந்த ஒரு ஆட்டுக்காக கரிசனை உள்ள தேவன் இசப்பா. நானும் இசப்பா இந்த வீடியோ காண்கிற யாராவது வழி தப்பி போயிருந்தாங்கன்னா அந்த ஆடு மேல் கரிசனை உள்ள தேவன், அவர்கள் மேல் கரிசனை உள்ள தேவன். என்னையும் நினைத்து அருளுங்க. உமது அடியேனை நீங்க நினைத்து அருளுங்க. உம்முடைய கற்பனைகளை நாங்கள் மறவாமல் அதை பின்பற்றி உமது அன்பை நாங்கள் உணர்ந்து உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல, உம்முடைய அன்பின் ஊடாய் உம்முடைய அன்பை இந்த உலகத்துக்கு நாங்கள் எடுத்து செல்ல, உங்களுடைய அன்பை நாங்கள் காண்பிக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. சப்பா பச்சைப்பாதம் இல்லாத உங்களுடைய அன்பை நாங்களும் வெளிப்படுத்த, சப்பா எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி சப்பா அன்பை நாங்கள் வெளிப்படுத்த சப்பா நீர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. வியாதி சுகவீனம் பலவீனம் எல்லாவற்றிலிருந்தும் இருந்து எங்களை விடுவித்து அருளும், காத்துக்கொள்ளும் எசப்பா. உடைய வருகை வரையிலும் எசப்பா நீர் கொடுத்த விசுவாசத்தையும் பரிசுத்தையும் காத்துக்கொண்டு இன்னும் பரிசுத்தமாய் இன்னும் விசுவாசமாய் இன்னும் எசப்பா உடைய அன்புக்குள்ளாக நாங்கள் முன்னேறி செல்ல ஆவியானவர் எங்களை உற்சாகப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுவீராக. நீர் மாத்திரம் பெருகணும், உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும், நாங்க செருகணும். எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் மீட்பெரும்